வணக்கம். நான் டாக்டர் சாந்தி செல்வரங்கம், சேலம் ரிஷி நேத்ராலயா ஐ அண்ட் இஎன்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டல் ஐ அண்ட் இஎன்டி கேர் இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப பேச போறது இயர்ல சில்ட்ரன்ஸ்க்கான முக்கியமான ஒரு எமர்ஜென்சி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், இயர் பெயின் வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத பத்தி நான் இங்க பேச இருக்கேன். மெயினா பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பிறந்த உடனே குழந்தைங்க விதின் 6 months 1 yearக்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்ல சிவியரா காதை தேய்ச்சிட்டு அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி அழும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா என்ன பண்ணணும், மெயினா இந்த மாதிரி வர்றதுக்கான ரீசன் அவங்களுக்கு மெயினா கோல்டு இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்க தூங்கும் போது வாய் க்ளோஸ் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு ப்ரீதிங்கும் கம்மியாகும், நோஸும் பிளாக் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த டைம்ல இயர் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுனால அக்யூட் பெயின் அவங்களுக்கு வர்றதுனால அவங்க அந்த மாதிரி அழுவாங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு நீங்க வீட்ல பண்ண வேண்டியது, நீங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கோல்டு மெடிசன் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செட்ஸின் கோல்டு அந்த மாதிரி சிரப் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பெயினுக்காக நீங்க வச்சிருக்கிற பேரஸ்டமால் சில ட்ராப்ஸோ இல்லைன்னா இபிஜெசிக் பிளஸ் அந்த மாதிரி ட்ராப்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா டைம் பெயின் அவங்க மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் தூங்குவாங்க, பெயினும் இமீடியட்டா குறையும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி பெயின் வராம இருக்குன்னா, மதர் ஃபீடிங் எடுத்துக்கிற குழந்தைங்க மெயினா அவங்க ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணும்போது பேக் பெயின் வருதுன்ற காரணத்துக்காக ஒரு சில டைம் நைட்ல தூக்கத்துல படுத்துட்டே ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இயருக்கு போற அந்த ஈஸ்டேஷன் டியூப் ரொம்ப ஹரிச்சாண்டலா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி பால் குடிக்கும் போது மெயினா தூக்கத்துல குழந்தைங்க கரெக்டா ஸ்பீடா குடிக்காததுனால வாயில இருக்கிற பால் அவங்களுக்கு அந்த ஈஸ்டேஷன் டியூபை போய் பிளாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலயும் அவங்களுக்கு அந்த மாதிரி காது அடைச்சிட்டு வலி வர்றது இருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஈவன் பாட்டில் ஃபீட் பண்றதா இருந்தாலும் குழந்தைங்களோட தலை கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி, அதாவது செஸ்ட்டை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி நீங்க கையில ஹோல்ட் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு பில்லோ வச்சும் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த காது அடைப்பு ஏற்படுறது, அரிப்பு ஏற்படுறதுலாம் குழந்தைங்களுக்கு குறையும். அதே மாதிரி குழந்தைங்களை குளிப்பாட்டின உடனே டவல் போட்டோ மற்ற காட்டன் போட்டு பட்ஸ் போட்டு காதை ஃபுல்லா கிளீன் பண்றது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட காது ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பாயில் மாதிரி இருந்துருச்சு சிவியர் பெயினோட குழந்தைங்க அழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால காது நார்மல் காதுல தண்ணி உள்ளார போனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால அந்த மாதிரி டெய்லி அந்த கிளீனிங் பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நோஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும்போது ஈவன் 3-4 years சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நைட்ல வாய் திறந்துட்டே தூங்குவாங்க, இல்லைன்னா கொரட்ட சத்தம் இருக்கலாம். படுத்திருக்கும் போது இப்படி ப்ரோன் பொசிஷன், அதாவது அல்லா பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கும்பிடுற மாதிரி இது தலையை குனிஞ்சிட்டு படுத்து தூங்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவங்களுக்கு நோஸ் பிளாக் அதிகமா இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு அடினாய்ட் சொல்லி கோல்டு இல்லாம கூட எப்படி நமக்கு குழந்தைங்களுக்கு டான்சில் வருதோ அந்த மாதிரி மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நெறிக்கட்டி மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் தான் அடினாய்டுன்னு சொல்றது. ஸோ அந்த அடினாய்டு என்லார்ஜ் ஆகி இன்ஃபெக்டடா இருக்கும்போது அவங்களுக்கு நோஸ் பிளாக் சிவியரா இருக்கும். ஸோ அதனாலையும் அவங்க இந்த மாதிரி வாய் திறந்துட்டு தூங்குறது, கொரட்டை விட்டு தூங்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நீங்க கண்டிப்பா இஎன்டி டாக்டர் பார்த்து தேவைப்பட்டா அதுக்கு சர்ஜரியும் பண்ண வேண்டும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற ஏஜ் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள மெயினா கடையில விற்கிற ஐஸ் ரோட்ல பேக்கெட்ல இந்த மாதிரி இது ஃப்ரீசிங் கரெக்டா மெயின்டைன் பண்ணாத இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, ஜூஸ் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கோல்ட் அட்டாக் ஆகுறது, அதனால த்ரோட் பெயின் வர்றது, இயர் இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் இப்போ நியரிங் எல்லாமே ஹாலிடேஸ் வரப்போ சம்மர் வெக்கேஷன்ல நிறைய குழந்தைங்க எல்லா ஏஜ்லயுமே ஒரே இடத்துல ஒன்னா வீட்டுல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை வரும்னா, எந்த குழந்தைங்க சின்னதா இருக்கோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஸோ மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது மற்ற குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க உஷாரா இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைங்க அவங்க விளையாட்டு சாமான்கள்ல இருந்து ஏதாவது மணி மாதிரியோ இல்ல விளையாட்டு பொருட்கள்ல ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது கிடைச்சாலும் அதை காதுலயோ மூக்குலயோ தொண்டை வாயிலையோ போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சப்போஸ் அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்றாங்கல்ல, அதை வாயில ஏதாவது அவங்க போட்டுட்டாங்க இல்ல
மூக்குல போட்டாங்க, காதுல போட்டாங்கன்னா எது எமர்ஜென்சி இல்லைன்றதை நம்ம வந்து தெளிவா தெரியும். சப்போஸ் வந்து காதுல போட்டா அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லை. நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் பேனிக் ஆகாம இஎன்டி டாக்டர் போய் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்களா ட்ரை பண்ணும்போது இயர்ல வந்து ஈஸியா ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ளீடிங்கோட நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க எடுக்கிறதும் சிரமமா. ஸோ இயர் ஃபாரின் பாடி வந்து ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க நிதானமாவே போய் டாக்டர் பார்த்து எடுத்துக்கலாம். இதே வந்து அவங்க தொண்டையில ஏதாவது போட்டுட்டாங்க, குழந்தை பிரீத் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரின்னா இட் இஸ் இமீடியட் எமர்ஜென்சி. ஸோ ஒண்ணு சின்ன குழந்தைங்கள நம்ம டக்குன்னு தலைகீழா தொங்க போட்டு முதுகுல நல்லா ஊங்கி தட்டினோம்னா அந்த ஃபாரின் பாடி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணியும் வரலன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா அவங்களுக்கு நியரஸ்ட் அங்க எடுத்துட்டு போயிடும். ஸோ இல்ல எங்க ஃபேமிலி டாக்டர் 10 கிலோமீட்டர்ல இருக்காங்க, இல்ல நான் ஜிஹெச் தான் எனக்கு பக்கத்துல இருக்கேன், நான் ஜிஹெச் போக மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம். எங்கனாலும் ஃபாரின் பாடி ஒன்ஸ் வந்து தொண்டைக்குள்ள போயிட்டு வயிறுல இருந்ததுன்னா அது வந்து எமர்ஜென்சி கிடையாது. பட் வந்து அது ட்ரக்கியால என்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள அதை வந்து நீங்க ரிலீவ் பண்ணணும். ஸோ அது வந்து இமீடியட் எமர்ஜென்சி. அதனால வந்து அது ஜிஹெச்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத டாக்டர் இஎன்டியா இருந்தாலும் சரி, இமீடியட்டா உங்களுக்கு நியர்பை யார் அக்சசபிளா இருக்காங்களோ, அவைலபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் காமிச்சு இமீடியட்டா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நோஸ்ல போடுறதும் அதே மாதிரி தான். நீங்க வந்து நோஸ்ல இருக்கிற வரைக்கும் எமர்ஜென்சி கிடையாது. சப்போஸ் அது வந்து நோஸ்ல நீங்க ட்ரை பண்ணி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து நீங்க புஷ் பண்ணி உள்ளார போட்டீங்கன்னா அது தொண்டையில வந்து அது வந்து ஏர்வேல போய் சிக்கிச்சுன்னா அதுவும் வந்து இமீடியட் எமர்ஜென்சி. அதனால நோஸ்ல இருக்கிறது இயர்ல இருக்கிறது தயவு செய்து நீங்க வீட்டுல எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். பேனிக் ஆகாம நீங்க டாக்டர் கிட்ட போகலாம். ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சு கரெக்டா வந்து குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அவங்க கை கேட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. விளையாட்டு பொருள் செலக்ட் பண்ணும் போதும் அந்த மாதிரி சின்ன பார்ட்ஸ் வந்து எதுவும் கலந்து வராத மாதிரி இல்ல அந்த மாதிரி இருந்தா அதை எடுத்துட்டு கூட அவங்க கிட்ட விளையாடணும். 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு அட்டாக் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கோல்டே வராம வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட வைரஸ் இருக்கு. அதனால ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் வர்றது காமன். பட் வந்தா இமீடியட்டா குழந்தைங்களுக்கு வைத்தியம் பண்ணி கோல்டு தான் சரியாயிடும் அப்படியே விட்டீங்கன்னா அவங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன், அதாவது ஆர்டைட்டிஸ் மீடியா சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து சீரஸ் ஆர்டைட்டிஸ் மீடியா, அந்த மாதிரி வரும்போது இயர் பிளாக் ஆகும். ஒரு சில குழந்தைங்களுக்கு காதுல சீர் மாதிரி வரலாம், ஒரு சில குழந்தைங்களுக்கு உள்ளுக்கு அது பிளாக் மாதிரி ஆகி நிற்கும் போது அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி கண்டிப்பா போகும். ஸோ அதனால வந்து அடிக்கடி கோல்டு இருக்கும் போது அவங்களுக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுங்க. ரிப்பீட்டட் கோல்ட் ப்ரொலாங்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க டிவி மாதிரி இருக்கான்றத ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு காதுல வர இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இயர் ட்ரம் பர்ஃபரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க வந்து இப்ப சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து நீங்க வீட்டுல பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நீங்க இமீடியட்டா ஒரு இஎன்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு எமர்ஜென்சி அட்வைஸ் மட்டும் தான். இதை நீங்க வந்து டெஃபினட்டா ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வீடியோல வேற நோஸ் பத்தியோ இல்ல த்ரோட் பத்தியோ உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.